Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான டிஃபரண்டான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு விழுது ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இது தனியாக இருக்கட்டும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி நல்லாவே மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா பொருட்களுமே அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்க போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கிரேவி நல்லாவே திக்காகி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த கிரேவியை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இந்த கிரேவியில் இன்றைக்கி முட்டை சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நான் இன்றைக்கி 3 முட்டை வேக வச்சுருக்கேன். அதை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு லோ ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மட்டும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் கூடலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.